Very good morning students. Next topic பார்த்தீங்கன்னா polar complex number. சார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு படித்தோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா z equal to x plus iy. அது என்ன சார் போலார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிங்கன்னா எக்ஸ் கமா ஒய்னு மார்க் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். அதுக்கு பேர் என்ன பண்ணுங்கப்பா, ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். அதே வந்து தீட்டா அந்த ஆங்கிளும் அதோட ரேடியஸும் சேர்த்து சொன்னீங்கன்னா ஆர், ரேடியஸில் ஆர் அதுவும் சேர்த்து சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் இப்போ போலார் கோஆர்டினேட்ஸ். போலார் கோஆர்டினேட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்ணுங்கப்பா, டீட்டா வருதுங்களாங்கன்னு. டீட்டா வரும்பொழுது ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ் அப்புறம் வந்து அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் பார்த்தோன்னா சூப்பர் இம்போஸ் போலார் கோஆர்டினேட்ஸ். சூப்பர் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ சூப்பர் இம்போஸ் போலார் கோஆர்டினேட்ஸ்னு பேர். சரிங்களாங்கண்ணு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இங்கே டீட்டா, இங்கே ஆறுங்கிறலாங்கண்ணு. ஸோ டீட்டாவாகண்ணு, டீட்டாங்களுக்கு ஆப்போசிட் சைடு, இதுக்கு பேர் என்ன பண்ணுங்கப்பா ஆப்போசிட் சைடு, இதுக்கு பேர் என்ன பண்ணுங்கப்பா அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சொல்லுவாங்கண்ணு. அப்போனா ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுறேன்னா நீங்கள் இது வந்து எக்ஸ் ஆக்ஸ், இது ஒய் ஆக்ஸஸ் என்னப்பா எக்ஸ்னு வச்சுக்கிறீங்க. அப்போனா ஆப்போசிட் என்னப்பா ஒய். அப்போனா ஒய் பை ஆர். அப்போனா காஸ் டீட்டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன பண்ணுங்கப்பா ஒய் பை ஆர் போட்டிங்கன்னா சரி, காஸ் டீட்டானப்பா எக்ஸ் பை ஆர். ஆப்போசிட்னா காஸ் டீட்டானப்பா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். அப்போனா எக்ஸ் பை ஆர். அப்போனா எக்ஸ் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா ஆர் காஸ் டீட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னாப்பா சைன் டீட்டான்னு பார்த்தீங்கன்னாப்பா ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். அப்போனா சைன் டீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஆருங்களா. அப்போனா ஒய் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சைன் டீட்டா. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா, எக்ஸ் இப்போ ஆர் காஸ் டீட்டா. அப்போனா எக்ஸுக்கு பதில் ஆர் காஸ் டீட்டா இங்கே போடுங்க. அப்புறம் எக்ஸ் ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் ஒய் என்ன பண்ணுங்கப்பா ஆர் சைன் டீட்டா. அப்போ நான் ரெண்டுலேயுமே ஆறு காமன் ஆகுதுங்கன்னு. அப்போ நான் ஆரை காமன் எடுத்திங்கன்னா காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இதுக்கு பேர் தான் என்னங்க போலார் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு பேர் என்ன பண்ணுங்கப்பா போலார் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாற்றணும். அது சம் வருங்க. சரிங்களா. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறப்ப நீங்கள் இதுக்கு மாடுலஸ் ஃபைன் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் ஆர். கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் ஃபைம்னா அதுக்கு பேர் என்னப்பா ஆர். இதுக்கு பேர் என்ன சொன்னப்பா எனக்குப்பா மாடுலஸ். இதுக்கு பேர் என்ன பண்ணுங்கப்பா மாடுலஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தாப்பா அதுக்கு ஆர்குமெண்ட். ஸோ டேன் டீட்டா. டேன் டீட்டா பார்த்து எனக்கு எனக்கு டேன் டீட்டா பார்த்தீங்கன்னாப்பா இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். டேன் டீட்டாஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். இதனால டீட்டாஸ் ஈக்குவல் டு tan inverse of y by x. tan inverse of y by x. இது tan ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க. இது வேணப்பா tan வேணும் மாற்றிக்கங்க. ஸோ tan alpha is equal to y by x. imaginary part divided by real part. அப்புறம் alpha is equal to tan inverse of y by x. இதுக்கு பேர் பண்ணுங்கப்பா ஆர்குமெண்ட். இதுக்கு பேர் என்ன பண்ணுங்கப்பா ஆர்குமெண்ட் ஆஃப் z. இசட்ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் ஃபைன் பண்ணால் அதுக்கு பேர் ஆர் அப்படிம்போம். அதே காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு tan ஆல்ஃபானா இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன பண்ணுங்கப்பா ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். அப்போ நான் ஆல்ஃபா முடிச்சு டேன் அதுக்கு வச்சுனாப்பா tan inverse of y by x. tan inverse of y by x. சரிங்கண்ணு. அடுத்தது குவாட்ரண்ட்டை மார்க் பண்ணணுங்கண்ணு. எந்தெந்த குவாட்ரண்ட்டை மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணுங்கண்ணு. இது எக்ஸ் ஆக்சஸ், இது என்ன பண்ணுங்கப்பா ஒய் ஆக்சஸ். இதுக்கு பேர் நம்ம சொல்லுவோம் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இது பேர் என்ன சொல்லுவோம்ப்பா செகண்ட் குவாட்ரண்ட். இது பேர் என்ன பண்ணுங்கப்பா தேர்ட் குவாட்ரண்ட். இது பேர் என்ன பண்ணுங்கப்பா ஃபோர்த் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். சார் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுடைய சிம்பிள் என்னங்க சார். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கமா ப்ளஸ், எக்ஸ் வேல்யூம் ப்ளஸ் ஒய் வேல்யூம் ப்ளஸ்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தாப்பா எனக்குப்பா மைனஸ் கமா ப்ளஸ், எக்ஸ் வேல்யூ மைனஸ் ஒய் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருந்தால் செகண்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் வேல்யூ மைனஸ் ஒய் வேல்யூ மைனஸாக இருந்தால் தேர்ட் குவாட்ரண்ட். இங்கே ப்ளஸ் கமா மைனஸ், எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் ஒய் வேல்யூ மைனஸாக இருந்துச்சுன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட். சரிங்கண்ணு. இங்கே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்து அது எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா அதை டீட்டாஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஆல்ஃபாவை அப்படியே டீட்டான்னு வச்சுக்கணும். அதே எனக்கு செகண்ட் குவாட்ரண்ட் இருந்துச்சுன்னா டீட்டாஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா ஃபைவ் பண்ணுறீங்களா, மேலே ஆல்ஃபா ஃபைவ் பண்ணுறீங்களா, அந்த ஆல்ஃபாவை பையிலிருந்து லெஸ் பண்ணிக்கணும். அதே எனக்கு தேர்ட் குவாட்ரண்ட் இருந்துச்சுன்னா டீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா. மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா. அதே எனக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட் இருந்துச்சுன்னா டீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபா ஃபைவ் பண்ணுறீங்களா, அந்த ஆல்ஃபாவை கூட அப்ளை பண்ணிக்கணும். சம்ஸ் போட உங்களுக்கு புரியும். சரிங்களாங்கண்ணு. எப்படி சார் அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் மென்ஷன் பண்ணுறோமே பார்க்குறது சார் இப்போ இருக்குது சார்.
இப்போ 2 + 3i இங்கே 2ம் ப்ளஸ்ஸு 3யும் ப்ளஸ்ஸுங்களா இப்போ எந்த குவாட்ரண்டில் இருக்கும் ப்ளஸ் கமா ப்ளஸ்னால் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் சரிங்க சார் இப்போ -2 + 3i இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது -2 இங்கே இருந்தப்போ +3 அப்புறம் மைனஸ் ப்ளஸ் எங்கே இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட் அப்புறம் செகண்ட் குவாட்ரண்ட்னா தீட்டா பைஸ் மைனஸ் ஆல்ஃபா அப்படி போட்டு சம் போடணும் அப்படிங்கிறாங்க இதுதான் கண்ணு பேசிக் கான்செப்ட் சரிங்களா கண்ணு இப்போ சம் புக்கில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு இந்த இடத்துல பார்க்கலாம் சரிங்களா கண்ணு இப்போ கவனிங்க நான் ஒரே டயக்ராம் போட்டிருக்கேன் இங்கே என்ன பண்ணுங்க புக்கில் தனி டயக்ராம் போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கண்ணு இது ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க்ஸ் கண்ணு நான் டீட்டான்னு சொல்லலங்கண்ணு இங்கே ஆல்ஃபான்னு போட்டுருக்கான் அவ்வளோதான் டேன் டீட்டான் போட்டோம்ல டேன் ஆல்ஃபா போட்டோம்ல இங்கே டீட்டான வச்சுருக்கான் அது பேரப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அதனுடைய ரேஞ்சு பார்த்தீங்கன்னா -π +πக்குள்ளே எப்படின்னு தருவாங்க சார் -π to இது ஓப்பன் இன்டர்வல் இது என்ன பண்ணுங்கப்பா க்ளோஸ் இன்டர்வல் -π +π வரைக்கும் அது சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க இது 1 மார்க்ஸில் அடிக்கடி கேட்பாங்க சரியா கண்ணு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தப்பா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னா ஆர்குமெண்ட் இசட் ஃபேமிலி அதோட 2nπ ஆட் பண்ணிக்கினா அது என்ன பண்ணுங்கப்பா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இதுக்கு பேர் என்ன பண்ணுங்கப்பா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் இது பேர் என்னப்பா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் நெக்ஸ்ட் பார்த்தாப்பா 1ஓட வேல்யூ பார்த்தோன்னா 0 போலார் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 1க்கு வேல்யூ என்னப்பா 0 ஐக்கு வேல்யூ பார்த்தீங்கப்பா π/2 மைனஸ் வேல்யூ என்ன பண்ணுங்கப்பா பை மைனஸ் ஐக்கு வேல்யூ என்ன பண்ணுங்கப்பா -π/2 இதுக்கு பேர் மக்கப் பண்ணிக்கணுங்கன்னு 1க்கு வேல்யூ 0 ஐக்கு வேல்யூ π/2 -1க்கு வேல்யூ π மைனஸ் ஐக்கு வேல்யூ என்னப்பா -π/2 ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னா இங்கே என்னப்பா எனக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் என்ன சொன்னாங்க ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட்டோட 2nπ ஆட் பண்ணுமா அப்படின்னா 0 2n ஆட் பண்ணால் 2nπ அப்புறம் இதோ 2nπ ஆட் பண்ணால் 2nπ + π/2 இதோ 2nπ + π இதோ அப்படின்னா 2nπ - π/2 அப்படி போடணும் சரியாங்கண்ணு இதுக்கு பேர் என்ன பண்ணுங்கப்பா போலார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நெக்ஸ்ட் யூலர் ஃபார்ம் அடுத்து என்னப்பா யூலர் ஃபார்ம் இருக்குது பார்க்கலாம் அடுத்தது யூலர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்றும் இல்லைங்கன்னு ஸோ பார்த்தீங்கன்னா r = cos θ + sin θ r இல்லைங்க z = cos θ + sin θவை நீங்கள் இப்படி எழுதுறீங்க e⁻it எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் இப்போ தான் யூலர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்போ நெக்ஸ்ட் ஒன்று சார் z = cos θ - I sin θ இங்கே பார்த்தோன்னா மைனஸ் இருக்காங்கன்னு அப்போனா e⁻−it எழுதணும்னா அதுக்கு பேர் என்னங்க யூலர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சார் இப்படி கொடுத்துருக்க ஃபார்மேட்டை இப்படி மாற்றணும் இப்படி கொடுத்துருக்க ஃபார்ம் மாற்றி இப்படி கொடுத்தாலும் மாற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க இப்போ e⁻imθ எப்படி மாற்ற இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறப்பா cos + I sin போட்டுக்குங்க இப்போ என்ன இருக்குதுப்பா இங்கே மேலே பவரில் இருக்குது mθ இருக்காங்கன்னு அப்படின்னா இங்கே mθ இங்கே என்ன பண்ணுறப்பா mθ நெக்ஸ்ட் ஒன்று சொல்கிறேன் -in⁵ இது எப்படி சார் எழுதுறது ஸோ ஃபஸ்ட்டு காஸ் இங்கே மைனஸ்க்காகன்னு அப்படின்னா -I sin இங்கே மேலே இருக்குதுப்பா n⁵ இங்கே என்ன பண்ணுறப்பா n⁵ அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை பவரில் எழுதுறதுக்கு பேர் தான் யூலர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்மெட் இருக்குதுக்கான சிஸ் ஃபார்மெட் ஸோ சி காஸில் வர்ற ஃபஸ்ட்டு லெட்டர் சி இங்கே நெக்ஸ்ட் இமேஜினரி வேல்யூ மென்ஷன் பண்ணுறது ஐ நெக்ஸ்ட் சைனில் இருக்கிற ஃபஸ்ட்டில் வேல்யூ சிஸ் தென் அந்த ஆர்குமெண்ட் வேல்யூ ஸோ டீட்டா அப்புறம் இங்கே அதையும் பார்த்தீங்கன்னா எனக்குப்பா சிஸ் ஆனால் இங்கே என்ன டீட்டாங்கிறது மைனஸுக்குனால -θ அது இங்கே என்ன பண்ணலாம்ப்பா சிஸ் காசில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் இமேஜினரி வேல்யூ மென்ஷன் பண்ணுறது சைன் தென் என்ன பண்ணுங்கப்பா mθ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுங்கப்பா சிஸ் இங்கே என்ன பண்ணுங்கப்பா -n⁵ இப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது யூலர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமானது 1ஓட வேல்யூ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டில் கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டில் ஆன்சர் என்னங்க 1க்கு வேல்யூ பார்த்தோன்னாப்பா 0 ஸோ ஐக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா π/2 ஸோ -iக்கு வேல்யூ பார்த்தோன்னா -π/2 ஸோ -1க்கு வேல்யூ என்ன பண்ணுங்கப்பா பை ஸோ ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன கான்செப்ட் சொல்லியிருக்க அந்த இடத்துல சார் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ப்ளஸ் 2nπ ஆட் பண்ணணும் 2nπ ஆட் பண்ணால் தான் ஸ்மால் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அதுக்கு பேர் தான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னு பேர் அப்போனா இங்கே ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் இருக்காங்க அப்போ என்ன ஆட் பண்ண பாவோம் 2nπ இங்கே 2nπ ப்ளஸ் π/2 இங்கே என்ன பண்ணப்பா 2nπ - π/2
அடுத்தது பார்த்தீங்கன்னாப்பா 2n பை ப்ளஸ்